எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தலைக்கு ஹேர் பவுடர் தயாரிக்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த ஹேர் பவுடர் போட்டோம்னா முடி கொட்டாது, நல்லா இருக்கும். முடியும் நல்லா நறுமணமாக கமகமன்னு இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வேர், அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை, அப்புறம் செம்பருத்தி பூவு, அப்புறம் மல்லிகைப்பூவு, அப்புறம் ரோஜா பூவு, அப்புறம் அப்புறம் வந்து வெண்ரோஸு, அப்புறம் வந்து மருதாணி, இப்படி எல்லாமே நான் வந்து இதில் வந்து கலந்துருக்கேன். இன்னும் நிறையா வந்து இதில் வந்து கலக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ, கருவேப்பிலை, அப்புறம் வந்து செம்பருத்தி இலை, நிறையா வந்து இந்த மாதிரி இயற்கையான ஐட்டங்கள் வந்து இதில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து துளசி, கருவேப்பிலை, வெட்டி வேர், மருதாணி இலை, செம்பருத்தி பூவு, மல்லிகைப்பூவு, ரோஜா இதெல்லாமே நான் கலந்துருக்கேன். இதில் வந்து இது நல்லா பவுடராக நல்லா காய வச்சுருங்க. நல்லா பவுடராக நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நுரை வராது நம்மளுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட கொஞ்சம் ஒரு நாட்டு மருந்து கடையில் பூச்சக்காயின்னு விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து தட்டி அதையும் மிக்சியில் போட்டு பவுடரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா குளிக்கும்போது நல்லா நுரை வரும். அப்போ நல்லா வாரத்துக்கு ஒரு 2 முறை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடியும் நல்லா கமன்னு மணமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் நறுமணமாக இருக்கிறது இயற்கை, குளிர்ச்சியாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் மருதாணி செடி, இந்த மாதிரி வெட்டி வேர், துளசி இலை, இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு தயார் பண்ணி நல்லா உலர்த்தி இந்த மாதிரி இது மிக்சியில் அரைச்சி பொடி செஞ்சு தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். பொடுகெல்லாம் தலையில் வராது, முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். ஏன்னா கருவேப்பிலை, செம்பருத்தி இலைக்கெல்லாம் நல்லா வந்து முடி வந்து வளரக்கூடிய தன்மை இருக்குது. இந்த மாதிரி வந்து இயற்கையை வந்து நம்ம கண்ட ஷாம்பு போடுறத விட இயற்கையாக இந்த மாதிரி பவுடர்களை தயாரித்து தேய்ச்சி பாருங்கள். கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறையா வந்து உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோக்களை போடுறேன், இயற்கை சம்மந்தமான வீடியோக்களை. தேங்க்யூ.